வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கி பார்க்க போகிற படம் 1981 வெளிவந்த ஒரு ஃப்ரான்ஸில் எடுக்கப்பட்ட பேயு பேரே. இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு குடும்பத்தில் சித்தப்பா, அப்பா, மக எல்லாம் இருக்காங்க. கடைசியில் அம்மா இறந்து போனதுக்கப்புறம் சித்தப்பா அந்த பொண்ணை வளர்க்குறாரு. வளர்க்க போகும்போது 14 வயசே ஆனால் அந்த பொண்ணு தான் சித்தப்பா மேலே அளவு கடந்து அன்பு வைக்கிறாப்புல, ரொம்ப காதலிக்கிறாங்க. இந்த காதல் போக நாளடைவில் போக போக அது ஒரு காமமாக மாறி போயிடுது. அந்த பொண்ணோட அப்பா கூட என்ன பண்ண, வீட்டுக்கு வந்துடுவா, நம்ம வீட்டுக்கு போயிடலான்ட்டு. ஆனால் அந்த பொண்ணு 14 வயசு பொண்ணு கேட்காம, இல்லைப்பா நான் சித்தப்பா கூட இருந்துடுறேன், அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் இவங்களையும் நான் இருந்துடுறேன் அப்படின்னு ஸ்டெப் ஆகுது. அந்த சித்தப்பா கூட நான் இருந்துடுறேன் அப்படின்னு வழிகட்டாயமும் அங்கேயே இருக்கிறாப்புல. இதெல்லாம் முடிஞ்சிட்டு கடைசியில் காலையில் நம்ம சித்தப்பாவுக்கும் ஒரு துணை வேணும். சித்தப்போட ஒய்ஃப் இறந்து போயிடுறாங்க. இந்த பொண்ணோட அம்மா இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரு பியானோ கலைஞர். இதெல்லாம் முடிஞ்சு இந்த பொண்ணு கடைசியிலும் சித்தப்பா கூட இருந்தாளா இல்லையா அப்படின்னு சொல்கிற படம் தான் 1981 வெளிவந்த பேயு பேரே. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் டைட்டில் கார்டு போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே ஒருத்தர் பியானோ வச்சிட்ருக்காரு. அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவர் பேர் தான் ரெமி. அவருக்கு ஒரு 30 வயசாகுது. அவர் அந்த பியானோ வச்சுட்டு தான் அந்த கிளப்லலாம் வாசிச்சுட்டு பார்க்குறா. திடீர்னு யாருமே அங்கே காணோம். இது நம்ம ரெமியோட ஒய்ஃபு. அவங்க பேர் ஜானின். வீட்டில் அழகாக மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தான் புருஷன் வந்தோடனே காசு கொடுங்க, நான் வெளியே போன்னு கேட்குறேன். அவனுக்கே வருமானம் கொஞ்சம் தான் நம்ம ரெமிக்கு. அது மாதிரி இது ரெமி இந்த ஜன்னு 2வது ஒய்ஃபு. அதோட என்ன பண்ணுறாப்புல, நான் மார்க்கெட்டுக்கு போகணுன்னு காசு கொடுன்னு. இவர் சொல்கிறாரு, காசுலாம் ஒன்றும் இல்லை, நீ என்ன ஒன்று கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு காசு கூட கொடுக்க மாட்டேங்கிறிய, நீ ஏதாவது இருந்தால் எனக்கு காசு நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டு. சரி கார் கொண்டு போனேன், எவ்வளோ இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது, காசை கொடுக்குறாப்புல. நம்ம ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் கொடுக்குறாரு. அப்போ இவ்வளோ தான் காசு இருக்கான்னு வாங்கிட்டு சரி காரை ஸ்டார்ட் பண்ண முடியலன்னு நம்ம ரெமி காலை தள்ளி விட்டாரு. எங்கள் ஒய்ஃப் வேகமாக காரை எடுத்துகிட்டு போகிறாங்க. போகும்போது சந்தர்ப்ப சூழ்நிலை எதிர்பாராத விதமாக அந்த பக்கத்தில் ஒரு பெரிய ட்ரக்கு வருது. அந்த ட்ரக்கில் பிரேக் அடித்தவங்க அப்படியே என்ன பண்ணுறாங்க, மாறி காடி பெல்ட்டே அடிச்சுட்டு அந்த இடத்துலையே ஜானின் அங்கேயே அவங்க இறந்து போயிடுறாங்க. ட்ரக்கில் உள்ளவனு ஆச்சரியமாக பார்க்குறான். ஆகா, நம்ம ஒரு கொலை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பமே ரொம்ப இதுவாகிட்டு போயிடுது. அங்கே கூட்டத்தில் பார்க்க அவங்க ரெமி பார்க்குறான். அதில் அவங்க ஒய்ஃபை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. இதை காட்டுறாங்கல்ல, இவ பேர் தான் மரியான். இது யாருன்னா அந்த இறந்து போனான்ல ஜானுடைய மகள். ஆனால் நம்ம ரெமி சித்தப்பா. இவளுக்கு அவங்க அப்பா டைவர்ஸ் பண்ணிட்டு தான் இவரை கல்யாணம் முடிச்சாப்புல 2ஆம் தரமாக. அப்போ சித்தப்பா அதில் முடிஞ்சோன்னாக்கா அம்மா இறந்து போன சுகத்தில் அவன் என்ன பண்ணுறா, சித்தப்பா நான் இங்கே கூடயே வரேன் பண்ணேன், அதெல்லாம் வேணாம்மா, நீ உங்கள் அப்பா கூடவே இரு அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் இவன் என்ன பண்ணுறா, கேட்க மாட்டாப்புல. இங்கே வந்திருக்கா நம்ம மரியானுக்கு 14 வயசு தான் ஆகுது அப்படின்றனால அவன் என்ன பண்ணுறான், சரி நீ இருன்னு இவ்வளோ நாள் அம்மா கூட தான் இருந்தாப்புல. அம்மா இறந்து போயிட்டாப்புல. இவன் சொல்ல, நீ அப்பா வீட்டுக்கு போகாமல் நான் இங்கேயே இருக்கிறேன்ட்டு. அப்போ ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு நான் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு ரெமி அங்கேருந்து போகிறாரு. நான் போயிட்டு சாமான் ஏதாவது வாங்கிட்டு வரேன், திங்ஸ் வாங்கிட்டு வரேன்னு. அந்த பேப்பரை பார்த்து நான் பார்க்குறேன், நான் மார்க்கெட் போயிட்டு வரேன், நீ ஜாக்கிரதையாக இரு. மார்க்கெட்லாம் போயிட்டு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு மறுபடியும் ரெமி பார்த்தோன்னா அந்த நல்லா உட்காந்துட்டு இருக்காப்புல. நம்ம மரியாதை உட்காந்துருக்கா. என்ன சித்தப்பா, இல்லை எனக்கு ரொம்ப இது இருக்குது, அம்மா இறந்தது ரொம்ப கவலையாக இருக்கா அப்படின்னு. கவலைப்படாத, என்ன பண்ணுறது, எதிர்பாராத விதமாக உங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. அப்போ வாசலை நிற்கிறாரு. அவர் யாருன்னா, அவர் தான் மரியானுடைய அப்பா. அவர் சார்லஸ் நிற்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாப்புல, ஏன்னா இவருடைய பொண்டாட்டி ஏற்கனவே டைவர்ஸ் பண்ணனால இவன் ரெமி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நீ என்ன பண்ணுறக்க, மரியாதை எப்படி இருக்கா, அவன் மரியாதை நல்லா தான் இருக்கிறாப்புல, கவனமாக பார்த்துக்க, உன் பொண்டாட்டி இறந்து போயிட்டா, எனக்கு முன்னால் ஒய்ஃபு, அதனால் நீ கரெக்டாக பார்த்துக்கணும், என் மகளை சரியாக இருக்கணும், இல்லை என் மகளை என்கிட்ட நீ அனுப்பி விட்ரு அப்படின்னு கேட்குறான். அதில் சரி சித்தப்பா சொல்கிறாப்புல, இங்கே வர உங்கள் அப்பா வந்தார், நீ அப்பாக்கிட்டே போயிரு. இல்லை சித்தப்பா, நான் அப்பாக்கிட்டலாம் போக மாட்டேன், நான் இங்கேயே இருந்துடுறேன், உங்கள் அம்மா இருக்கிறவளும் இங்கே இருந்த, உங்கள் அம்மா அப்பா இல்லை, உன்னை நல்லா பார்த்துக்கினா உங்கள் அப்பா நல்லா உன்னை பார்த்துக்குவார், ஏன் சித்தப்பா நீங்கள் என்ன பார்த்துக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறதுக்கு போயிட்டு அதெல்லாம் தெளிந்து காய்ச்சிட்டு ஆற்றுல. அப்போ என்ன பண்ணுறாப்புல, நம்ம மரியாதை வீட்டில் போய் அவருடைய திங்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு நேராக சித்தப்பா வீட்டுக்கு வந்துடும். சித்தப்பா நான் இங்கே தான் இருக்க போகிறேன்னு. அதோட நம்ம ரெமி வீட்டுக்கு மையனுடைய அப்பா அங்கே வராரு. சார்லி வந்தவொடனே கேட்குறாரு, நீ என்ன பண்ணுற போடா, நான் என்ன பண்ணுறது, உன் மகன் இங்கேயே இருக்குன்னு ஆசைப்பட்றா, பரவாயில்ல, என் மகளை நீ பார்த்துக்கோ, தண்ணி கொஞ்சம் கொண்டு தண்ணி கொடுக்குறான், நீ கவனமாக பார்த்துக்க, உனக்கு என்ன செலவுக்கு என்ன காசு வேணாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மையனுடைய அப்பா அப்படியே ஸ்கூல் போயிட்டு வரா. ஸ்கூல் நினச்சி பார்த்துட்டே ஸ்கூலுக்கு மெதுவாக வர்றா. வரப்போகும்போது அப்பா அங்கே இருக்கிறத பார்த்தோன்னே அப்பா
அட கூப்பிட்றா, ஏம்மா நீ என் கூட வரமாட்டியா? இல்லைப்பா நான் வந்து சித்தப்பா கூடவே இருக்கிறேன்ப்பா அப்படின்றாப்புல. அதோட அவனை மூங்கல் கூட சரியாக அப்பா கூட பேச மாட்டேங்கிறாங்க. அதோட அவர் கோவமாக அவர் போயிடுறாரு. நம்ம மகளை விருப்பம் இல்லைன்னு சரி நான் உன்னை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மகளை என்ன பண்ணுறாப்புல ஸ்கூலுக்கு ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து போகிறாப்புல. காரை எடுத்துகிட்டு இப்போ இந்த காரை வந்து அவனால் தள்ள முடியாது. மேலேருந்து பார்க்குறான். அதோட கீழே சித்தப்பா வந்து என்ன பண்ணுவார், அந்த காரை அப்படி தள்ளி வரும்போது பொன்னாடி தள்ளி விட்டார். அதே மாதிரி ஸ்டார்டிங் ட்ரபிள் இந்த கார். அதே மாதிரி தள்ளி விட்ருக்காப்புல ரெமி. அங்கேருந்து தள்ளி முடிஞ்சோடனே கார் வந்து வேகமாக போயிடுது. பாவம் அம்போடு நிற்கிறான். இவனுக்கு ஒரு பியானோ கலைஞர் தானே இவனுக்கு. அதோட அங்கே ஃபேரல் நடக்குது. யார் நம்ம மகனுடைய அம்மா இறந்து போயிட்டாங்களே. இறந்து போயிட்டாங்க. அது வந்து அப்பா இவங்க 2 பேருக்கு பிறந்தது தான் அந்த பொண்ணு. ஆனால் செகண்ட் ஹஸ்பண்ட் வந்து நம்ம ரெமி. அடக்கம் பண்ணிட்ட. ஃபேரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இங்கெல்லாம் துக்கம் அனுசரிச்சுட்டு வீட்டில் ஒரு பார்ட்டி நடக்குது. இதெல்லாம் அவனுடைய ஃப்ரெண்டு ரெமியோட ஃப்ரெண்டு. அவங்க குளிக்காம கூட வேலை பார்க்குறவங்க அவங்கள உட்காந்து ஜாலியாக அவன் அந்த பீனை வாசிக்கிற செட் பண்ணி பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். சரி அதெல்லாம் முடிச்சு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு அவன் வீட்டுக்கு வந்து ஃபோன் எடுக்கிறான். ஃபோன் எடுத்து யாருன்னு நம்ம மகள்கிட்ட பேசலாமே அப்படின்ட்டு தான். ஆனால் பேசும்போது ஃபோனை கீழே வச்சிடறான். சரி பார்ட்டிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லோரும் பார்ட்டிலாம் நடந்து போகிறாங்கல்ல, இவன் என்ன பண்ணுறான் ஆனந்தமாக வச்சுக்கிறான். பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் சரி நம்ம வீட்டுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக தானே இருக்க போகிறோம், மகன் அங்கே போயிட்டாலே அப்படின்ட்டு அதை ஃபீல் பண்ணிட்டு அங்கே அந்த எப்படி நடந்து வர்றாரு. இங்கே வந்து பார்த்தோன்னே கதவை சேர்ந்து பார்த்தா பொட்டி படுக்கையோடு வந்து இறங்குறாப்புல. யார் நம்ம மரியன் வந்துட்டாப்புல. இந்நேரத்தில் எங்கேம்மா வந்து இங்கே அப்படின்னு கேட்குறாப்புல. நான் வந்து அப்பா கூட எனக்கு இருக்க பிடிக்கல சித்தப்பா, நான் வந்து உங்கள் கூட இருந்துடுறேன், மொதல் அம்மா கூட இருந்தேன் உங்கள் கூட அதே மாதிரி நான் இருந்துடுறேன், நான் அப்பா வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னெல்லாம் தப்புமா, நீ அப்பா கூட தான்மா நீ இருக்கணும் அப்படின்னு எவ்வளவோ சொல்கிறாப்புல. உங்களுக்கு நீங்களும் என்னை குடிச்சிக்க மாட்டீங்களா, அம்மா தான் போயிட்டாங்க, நீங்களாவது நல்லா பார்த்துக்க மாட்டீங்களான்னு ரொம்ப கெஞ்சிறாப்புல. ரொம்ப கெஞ்சினோடனே அவன் மனசு இலகி போயிடுறாப்புல சித்தப்பாக்காரு ரெமி. உடனே அப்பங்காரன் பின்னாடி வந்துடுறாப்புல. வந்துட்டு எங்கேன்னு தேடுறாப்புல. மகளை தேடுறான். பார்த்தா மகள் வந்து ரூமுக்குள்ளே உட்காந்துருக்கப்பா. ஏம்மா நீ வந்துட? இல்லைப்பா என்னை ஃப்ரீயாக விட்ருங்க, நான் வந்து இங்கேயே இருக்கிறேன்ப்பா, சித்தப்பா கூட இருந்துடுறேன் அப்படின்ட்டு. அப்போ இவங்க கூட பேசிகிட்டு இருக்க போகும்போது ஏன் இப்படி அப்படின்ட்டு, அவளுக்கு 14 வயசு தாண்டா ஆகுது, அவள் இங்கே இருந்தால் சரியாக வராது. என்னுடைய மூக்கில் ஒரே குத்துவான் அவனை. குத்துன உடனே அப்போ தான் 2 பேருக்கும் அந்த இடத்துல சண்டை நடக்குது. 2 அப்பாவுக்கும் ஒரு சித்தப்பாவுக்கும் பிறந்த அப்பாவுக்கும் சண்டை பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு. இதை பூரா தூரமாக எந்த மாதிரியான்னு பார்த்துட்டு இருக்கிறா. இவங்க 2 பேரையும் அடிச்சிக்கிறாங்கன்ட்டு ஒரு கட்டத்தில் 2 பேருக்கு மூக்கில் நல்லா ரத்தம் வருது. வந்தவுடனே தான் பொண்ணு பார்த்துட்டு என்ன பண்ணுறா, திருப்பி டிஞ்சர் எடுத்துகிட்டு வாங்க, ஏன்ப்பா நீங்கள் 2 பேரும் அடிச்சிக்கிறீங்க, நான் எங்கே இருந்தாலும் இங்கே தானே இருக்க போகிறேன் அப்படின்னு 2 பேருக்கு மூஞ்சி துடைக்கிறேன். முதல்ல அப்பாவுக்கு துடைச்சி விட்றா மூஞ்சில் உள்ள ரத்தத்தெல்லாம். அதுக்கப்புறம் சித்தப்பாவுக்கும் துடைச்சி விட்றா மூஞ்சில் ரத்தம். சரி எல்லாம் முடிஞ்ச உடனே அப்போக்காரன் சார்லிஸ் என்ன பண்ண வெளியே அவன் சொல்கிறாப்ப ரெமியோடவே மகளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கடா, என்ன இருந்தாலும் எனக்கு தகவல் சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு அங்கேருந்து என்ன பண்ணுறாப்புல இவன் கிளம்பி அவன் போயிடுறான். அதோட சித்தப்பா கிட்டே வர, சித்தப்பா நாங்கள் நல்ல சப்ஜெக்ட்லாம் இருக்குது, நான் ஸ்கூலுக்குலாம் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட நல்லா நெருக்கமாகவே இருக்கிறா. நல்ல பாசமாக தான் போய்ட்டுருக்கா, எந்த விதமான தப்பான எதுவுமே இல்லை. சரி பியானோ கிளாஸ் சொல்லித்தரேன்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அவன் என்ன பண்ணுறான், மரியானுக்கு ரெமி வந்து பியானோ கிளாஸும் சொல்லி கொடுக்குறான். அதெல்லாம் நல்லபடியாக அவள் படிக்கிறாள். அதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு ஒரு சித்தப்பா மேலே ஒரு ஈர்ப்பு வருது. ஆனால் இவன் கொஞ்சம் கூட வேண்டாம் தடுத்துக்கிட்டு தான் இருக்கிறான். அதை படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ரெமி வர்றாப்புல. அங்கே ரெமி படுத்துருக்கும்போது அவன் வர்றாப்புல. நம்ம மரியனை வந்து என்ன பண்ணுறா, பக்கத்துலேயே உட்காந்துட்டு இல்லை சித்தப்பா எனக்கு இந்த சப்ஜெக்ட்லாம் டவுட் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தான் எனக்கு கிளியர் பண்ணணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுற, உன்னுடைய பெட்டில் போய் நீ படுத்துக்க. இல்லை சித்தப்பா நான் வந்து உங்களை விரும்புகிறேன், உங்கள் கூட ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், டைம் ஸ்பெண்ட் பண்ண பார்க்குறேன், அதெல்லாம் தப்புமா, இங்கே பாரு உனக்கு 14 வயசு, நீ சின்ன பொண்ணு, நீ அதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது, நீ போய் படுத்துக்க அப்படின்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணி அனுப்பிடுறாப்புல. அவள் வந்து என்ன பண்ணுறா, நான் உங்களை சோமச்சா ரொம்ப லவ்லாம் பண்ணுறேன் சித்தப்பா, ஏன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்ட்டு. அதெல்லாம் சமுதாயமே ஏற்றுக்காதுமா, உன்னை என்னால் எதுவுமே பண்ணவும் முடியாது, நீ என் மகன் மாதிரி நீ போயிருன்ட்டு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாப்புல ரமி. அதுக்கப்புறமா திரும்ப போன பொண்ணை திருப்பி கூப்பிட்றாரு. நீ கவலைப்படாத, இங்கே பாரு உனக்குன்னு ஒரு நல்ல ஒரு பாய் ஃப்ரெண்டை தேடிக்க, உன் வயசுக்கு தகுந்த மாதிரி இன்னும் படி நல்லா, இன்னும் எவ்வளோ உள்ள எதிர்காலம் இருக்கும். இந்த மாதிரி இந்த ஈர்ப்பு இந்த அஃபெக்ஷனால் நீ வந்து மனசை பறி கொடுத்துடாத, நல்லா நீ படிக்கணும், உங்கள் அப்பா உன்னை எவ்வளோ கௌரவமாக இங்கே விட்டு போகிற அதே மாதிரி இருக்கணுன்னே அது சொன்னோன்னே இதுக்கு தான் நான் வந்தேனான்னு
வச்சுட்டு போயிடுறா. இப்போ நல்லா டின்னர் சாப்பிட்றா. சாப்பிட்டோன்னே அப்போ வர சித்தப்பா, ஏன் சித்தப்பா என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற ஃபீலிங்கை, நான் உங்கள் மேலே நான் எவ்வளோ ஆசையாக இருக்கேன், எவ்வளோ அன்பாக இருக்கேன், உங்கள் லவ் பண்ணுறவங்களுக்கு அந்த எண்ணமே இல்லையான்னு கேட்டுட்டு அதோட பியானோ வாசிக்க வந்துடுறாரு. அவருடைய ஆசை அந்த இது பூரா அந்த பியானோஸை வாசி 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 ரெமி அதை தீர்த்துக்கிறாரு. சரி 3 நாள் சரி வீட்டுக்கு வராரு. வீட்டில் வந்து பார்த்தா இங்கே பார்த்தா மரியன் வந்து உட்காந்துட்டு இருக்கா. ஏன் நான் அரைங்குறையின் ட்ரெஸ்ஸுமா, ஏன் அப்படி உட்காந்துட்டு இருக்க? இல்லை சித்தப்பா, எனக்கு வந்து எமோஷ்னலாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுமே தெரியல, நீங்கள் தான் எப்படியாவது என்னை இது பண்ணணும் அப்படின்னு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நீ என்ன பைத்தியமா? அதான் நான் செய்யக்கூடாது, தப்பு, நான் செய்யவே மாட்டேன். இதான் ஆரம்பத்தில் சொன்ன, நீ உங்கள் அப்பா கிட்ட போனீங்கப்பா, இதெல்லாம் தப்புமா, இருக்கக்கூடாது, நீ வந்து சின்ன பொண்ணு, ஓகே, நீ நல்ல எதிர்காலம் இருக்குது, நீ படிக்கணும்னா லவ்லாம் பண்ணலாம், சமுதாயம் ஏற்றுக்கவே முடியாது, இது தப்பான ஒரு விஷயம், நான் செய்ய ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு சித்தப்பாங்க வந்து வெளியே வந்து உட்காராரு. வெளியே வந்து உட்காந்துட்ட உடனே மறுபடியும் பெட்ரூமில் படுத்துக்கிட்டு இருக்காப்புல நம்ம ரெமி. புக்கெல்லாம் வச்சுட்டு, சரி நீங்கள் என்ன தான் ஒன்று தான் பண்ண மாட்டீங்க, நான் உங்கள் கூட உட்காந்தாவது நான் படிக்கிறேன் சித்தப்பா, அதுக்காக அனுமதி கொடுங்கன்ட்டு. சரி உட்காந்து படிக்கிறேன்னு உட்காந்து படிக்க சொல்லிட்டு அவர் தள்ளிக்கிறார். பெட்லேருந்து தள்ளிட்டு படிச்சுட்டு அப்போது சொல்கிறார், நான் உங்ககிட்ட இவ்வளோ பக்கமாக வந்து உட்காந்துருக்கேன், நீங்கள் என்ன பார்க்காம பேப்பரே படிச்சிங்க, பேப்பரை தூக்கி கீழே பிடிங்கி போட்டுறாப்புல. சித்தப்பா ப்ளீஸ் சித்தப்பா அப்படின்னோடனே அவன் மேலே ஏறணுன்னு அப்படியே பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாப்புல. நீங்கள் இப்படியே பண்ணிகிட்டே இருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ளது. அப்போ லீகலாக இவன் என்ன பண்ணுறாங்க, அப்பாங்க என்ன பண்ணுறான், சரி இவ்வளோ சில சொத்துக்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து லீகலாக பேசி, யார் இதான் என் மகள், என்னோடய இது பூரா பார்த்து வெளியூர் வேலைக்கு போவார். அப்போ பார்த்தோன்னே மகளை கூப்பிட்டு இங்கே அந்த லாயர் மூலிமா எழுதுறாப்புல, இது என் மகன் யாருன்னா, அப்போ சொல்கிற ஃபாதர் யாருன்னா, ஃபாதர் தான் சார்லிஸு, அப்போ அம்மா யாருன்னு கூட யார் பார்த்து காடினா, அம்மா மாதிரி நம்ம ரெமி பார்த்துக்கிறான் அப்படின்னு 2 பேர் சொல்லி எழுதி கொடுத்துட்டு இவளை படிக்கிறதுக்காக வெளியூருக்கு அனுப்புகிறாப்புல. அவள் ட்ரெயினில் போகிறான். 2 பேரும் தான் வழி அனுப்புறங்க. அப்போ ட்ரெயினில், சித்தப்பா நீங்கள் என்ன சொன்னீங்க, எனக்கு ட்ரெயினில் போகும்போது முத்தம் கொடுக்க சொல்லி அட்லீஸ்ட் ஒரு முத்தமாவது கொடுங்களேன் அப்படின்னுவாப்புல. அவன் கேட்டவுடனே சரி அந்த முத்தத்தை கொடுத்து அனுப்பினோடனே அவன் அந்த முத்தத்தோடு வாங்கிட்டு அப்படியே வந்து ட்ரெயினில் போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் என் மனசு பூரா சித்தப்பா மேலேயே சுற்றிட்டு இருக்கு. இனம் புரியாத ஒரு இயற்கையான அந்த காதல், ஏற்றுக்க முடியாத காதல். இதை முடிச்சுட்டு இங்கே வரான் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இவனுக்குள்ளே அந்த ஃப்ரெண்ட்ஸு அந்த இதெல்லாம் சரி வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அதை காலி பண்ணிட்டு என்ன பண்ணுறா, சரி வேறு ஒரு ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு ரெமி, என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து வீடை காலி பண்ணிட்டு வேறு வீட்டுக்கு வந்து அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல அந்த பியானோ வாசிக்கிற குரூப்பு அவங்களோட குரூப்பாக வந்து என்ன பண்ணுறாரு, பார்ட்டி நடத்துகிறாங்க. பார்ட்டி முடிச்சுட்டு ஒரு ஐஸ் ஸ்கேட்டிங் மாதிரி ஒரு ஏரியா இருக்கும், அங்கே வந்து பார்க்கும்போது ஃபோன் பண்ணியிருப்பான். ஃபோன் யார் பண்ணாக்கா மரியாதை தான் ஃபோன் பண்ணிருக்கா, நான் இந்த இடத்துல தான் இருக்கா சித்தப்பா நீங்கள் வாங்க அப்படின்னு. அதோட சித்தப்பாவும் அங்கே வந்துடுவார். வந்த உடனே அங்கேருந்து வேகமாக ஓடி போய் அவன் கார் இருக்கும், அந்த காரில் உட்காந்து அப்படியே அவனை கட்டி பிடிச்சி அவனை முத்தம் கொடுத்து, அவனை வந்துட்டீங்களா சித்தப்பா, அவங்க தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டோன்னே, ஏன்னா படிக்கிறது இங்கே அமைச்சிருக்காங்கல்ல, அதில் வந்து பார்த்தோன்னா சரி நான் வெளியே ஷாப்பிங் போய் சாமான் எதாவது வாங்கிட்டு வரேன்னா இவங்ககிட்ட அவ்வளோ காசு இருக்குது. அப்போ என்ன பண்ண மாதிரியே நான் பாக்கெட்லேருந்து காசு எடுத்து, ஏதுமா இவ்வளோ காசுலாம் அப்பா கொடுத்த காசு அப்படியே சரி நான் போய் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரேன், அது நீ பத்திரமா இருக்கணும் அப்படின்ட்டு அப்படின்னு அவனை கட்டி பிடிச்சி முத்தம் தான் கொடுக்க போகிறார். எவ்வளோ விலகி போகிறார். இதெல்லாம் தப்புமா, வேண்டான்னு சொல்லிட்டு அவர் அவாய்ட் தான் பண்ணுறாரு. அவரால் வந்து அதை தடுக்கவே முடியல. அது முடிஞ்சு அந்த பொண்ணு அப்படியே இறங்கி, அதாவது எவ்வளோ கெஞ்சி கேட்கணுமோ அந்த அளவுக்கு கெஞ்சி கேட்குது. அவருடைய அந்த ஈர்ப்பு, அந்த ஆசை தான். அப்போ சித்தப்பா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. வெளியே போயிட்டு வந்த மரியாதை அங்கேருந்து வந்தோடனே அவள் ட்ரெஸ் எல்லாம் அவளே கழட்டி, சட்டையில் சரியான குளிர் ஏரியா. அப்போ நம்ம அப்பெல்லாம் தூங்கிட்டு இருப்பாப்புல ரெமி. தூங்கிட்டு இருந்த உடனே சரி இதுதான் நல்ல சந்தர்ப்பம்னு சொல்லி அவளே அறியாமல் ரெமி பக்கத்துலேயே வந்து மரியான்னு படுத்துட்டு எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அந்த சம்பவம் அங்கே நடந்து போயிடுது. அதை முடிஞ்சுன்னு அப்படின்னு நான் எவ்வளோ அவாய்ட் பண்ண பார்த்தாரு. கடைசியில் அவரால் முடியல, அவரையே அவளை கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி வாமா அங்கேருந்து நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு அந்த ஹோட்டலில் காலி பண்ணிவிட்டு வேறு ஊருக்கு வராங்க. ஊருக்கு வந்தோன்னா சரி இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு வீடு பார்க்குறாங்க. அந்த வீட்டில் இந்த வீட்டிலே நம்ம 2 பேர் இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, இங்கேயே இருந்து ஸ்கூலுக்கு படிக்கப்போ அப்படின்னா அவரும் சரி படிக்க போகிறேன்னு மேலே அவளுக்கு ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஒய்ஃப் ஃபோட்டோன்னு மேலே வச்சுருக்கான். இந்த ரூமில் தான் நீங்கள் தங்க போகிறேன்னு சொல்லிவிட்டு அது அம்மா போட்ட தானே, அதோட ரெமி இங்கே இரு அப்படின்னு அதில் எல்லோரும் டின்னர் சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டு முடிஞ்சு இவனோட தொழில் தானே பியானோன்னு, அந்த பார்ட்டிக்கு பியானோ வாசிக்க அங்கே போயிடுறான். பியானோ வாசிட்டு போயிடும்போது அந்த இடத்துல என்ன பண்ணுறாப்புல, இவங்க அப்பா வந்து வேகமாக வரல. நம்ம ரெமி வந்து பார்க்கும்போது இவங்க வீட்டை சுற்றி நிறைய கூட்டமாக இருக்குது. யாரா இவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பார்த்தா நடுவில் உட்காந்துருக்காவள மரியாதை. எல்லாம் அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு இவளை பார்க்க வந்திருக்காங்க.
பார்த்து முடிச்சுட்டு இவங்க போகிறவங்களும் இவன் படுத்து தூங்குறாப்புல. அதோட வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறான், பியானோ ப்ராக்டிஸ் பண்ணுறான். என்ன பண்ண நாளைக்கு ஒரு பெரிய பார்ட்டி ஒன்று இருக்குது அதுக்காகன்னு. இவர் வந்து அந்த கித்தார் வாசிக்கிறது அவனுடைய ஃப்ரெண்டு. இதை பார்த்துட்டு மறுநாள் வர்றாப்புல. மறுநாள் வந்து ஒரே ஒரு பைக்கு மட்டும்தான் இருக்குது வீட்டு வாசலில். பார்த்த உடனே எனக்கு இன்னும் வந்து அவன் மட்டும் வீட்டில் வந்து என்ன போயிட்டு வந்தேன்னு, இல்லை என் ஃப்ரெண்டை பார்த்து வரேன்னு. ஆனால் வீட்டுக்கு வரது வந்து அவாய்ட் பண்ணுறேன். எதுக்குன்னா இவன் வந்தால் மறுபடியும் இவன் தப்பு பண்ண சொல்லுவாளே அப்படின்றதுனால அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவார், நம்ம சித்தப்பா ரொம்ப லேட்டாக வர்றார். எப்போ எனக்கு தெரியும் சித்தப்பா நீங்கள் வேணுக்குன்னா தான் லேட்டாக வரேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வரான். டே என்னடா பண்ணுற, எனக்கு ஒன்றும் முடியலடா. இங்கே வந்து பார்த்தா அந்த அவன் நினச்சி பார்க்குறான் அவனுடைய கணக்கு எந்தெந்த ஃப்ரெண்ட்ஸு யாரோ வந்து இவளை அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்ட்டு அப்படியே கனவு மைண்டு ஒரு பக்கமாக ஓடுது. இவனால் ஒழுங்காக அந்த பியானோவை வாசிக்கவே முடியறதில்ல. என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியல. அப்போ ஒரு பர்டிகுலர் பார்ட்டி நடக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு கேக்கெல்லாம் எடுத்து வராங்க, வெட்டுறாங்க, எல்லாம் முடிஞ்சிட்டு எல்லோரும் அங்கே சாப்பிட்றாங்க. அங்கே சாப்பிடும்போது அங்கே ஒருத்தி பரவாயில்லையே உன்னுடைய மக, அதாவது ஸ்டெப் ஃபாதர், உன் மக உன் மேலே இவ்வளோ பாசமாக ரொம்பலாம் கொடுத்து போகிறன்னு அவள் கூட வேலை செய்கிறவ சொல்கிறாப்புல. அவன் என்ன பண்ணுறான், அவன் அழகிலே அவன் மயங்கி போயிட்டான்றது அவளுக்கு தெரியாது. அதில் எல்லாம் முடிச்சுட்டு கார் வீட்டுக்கு வந்து பணி முடிச்சுட்டு, சரி நீ போய் படுத்துக்குமா அப்படின்னு சொல்கிறார் சித்தப்பா. இல்லை சித்தப்பா நான் உங்கள் கூடவே பேசுகிறேன், ஏன் நான் அவாய்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்க அப்படின்ட்டு. அதில் சாப்பிடலைங்க பாருங்க, நம்ம செய்கிறதே பெரும் தப்பு, அந்த தப்பை திரும்ப என்னை செய்ய வைக்காது அப்படின்னு இவன் வழியை திரும்ப வந்த உடனே இதான் ஒரு முறைன்னு சொல்லி மறுபடியும் அவங்களுக்குள்ளே என்ன நடக்கணுமோ அந்த உறவு மறுபடியும் அவங்க 2 பேரும் அவங்கள அறியாமல் தப்பு பண்ணிடுறாங்க. தப்பு முடிச்சுன்னு அங்கேருந்து கார் வருது. காரணம்னா நம்ம சார்லஸ் வராரு, அதாவது அவங்க அப்பா வராரு. இங்கே தானே வீடுக்குன்னு அட்ரஸை பார்த்து வந்து கதவை தட்டார். இங்கே பார்த்தா இவங்க 2 பேருமே ட்ரெஸ் எல்லாம் படுத்துருக்குறாங்க. பார்த்தோன்னா அவன் அண்ணன் அவனுடைய அப்பா பார்த்தோன்னா ஷாக் ஆகிட்டாப்புல. ரெமி வாங்க எப்போ வந்தீங்க, இப்போ தான் வந்தீங்கன்ட்டு. அதில் உள்ளே வந்து பேசலாமான்னு கேட்டேன். எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுன்னு கேட்குறாரு. தண்ணி கொடுக்குறாப்புல. என் மகன் எங்கே போயிருன்னு கேட்டேன். இவங்க சொல்ல ஸ்கூலுக்கு போயிட்டாப்புலன்னு சொல்லிட்டு போய் அவனா இங்கே பார்த்தா மேலேருந்து மரியாதை இறங்கி போகிறா. நீ ஸ்கூலுக்கு போயிருந்தா மேலேருந்து வரேன், இல்லை நான் தூங்கிட்டேன் ஸ்கூலுக்கு போகிறேன், அதை வச்சு சொல்லிட்டேன் அப்படின்னு அவர் மகளை பார்த்தோன்னா ஒரு பயங்கரமான சந்தோஷம். எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கிறேன்ப்பா, அப்படின்னு உனக்கு எதாவது தேவையோ அதெல்லாம் தேவையில்லை, என்னுடைய தேவையெல்லாம் சித்தப்பா தான் பூர்த்தி பண்ணுறாப்புல, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு, நீ கவனமாக பார்த்துக்கணுமா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு என் மகளை உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டு போகிறேன் அப்படி ரொம்ப இதுவாக தான் இருக்குது. ரொம்ப பாசமாக எல்லாம் முடிச்சுட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு, சரி 2 பேர் இருங்க நான் போயிட்டு வரேன். மகளுக்கு ஒரு ஃப்ளைன் கிஸ் கொடுத்துட்டு கதவை மூடிட்டு அங்கேருந்து கிளம்புவார. கதவை மூடின உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு 2 பேரும் கட்டி முடிச்சு முத்தம் கொடுக்குறது. அந்த கிளாஸ் வழியாக அப்பங்காரன் பார்த்துட்றாப்புல. பார்த்தோன்னே ஒரு பெத்த அப்பனுக்கு எப்படி இருக்கும், உடனே கோவப்பட்டு என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் 2 பேரும் ஒரே பெட்டில் போட்டு தூங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். நீ அவளுக்கு சித்தப்பாடா, அவன் என் மகடா அப்படின்னு சொன்னோன்னே 2 பேரும் என்னை பார்த்த உடனே கோவப்பட்டு போயிடுவான். நீ என்ன நினச்சிட்டு போது அவ்வளோ சீப்பாக நினச்சிட்டு இருக்க, நாங்கள் அப்படிலாம் கிடையாதுடா, அவன் எனக்கு மகன் மாதிரிடா, ஒரு பெட்லலாம் படுக்கலடா, இல்லை நீங்கள் 2 பேரும் தப்பாக நினச்சிட்டேன், ஐம் சாரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதோட நம்ம ரெமி என்ன பண்ணார், ரொம்ப யோசனை பண்ணி இங்கே உட்காந்துட்டே இருக்கிறாரு. மறுநாள் என்ன பண்ணலாம், சீனக்கப்புறம் ராத்திரியில் வேகமாக ஓடி வர்றாப்புல. மரியான் எங்கே தான் தலைதிறக்க ஓடி வந்து நான் வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாப்புல. ரெமி தூங்கிட்டு இருக்கான். சித்தப்பா ஏஞ்சிருங்கன்ட்டு. என்னம்மா இந்நேரத்தில் போட்டு எழுப்புறேன்னு. இல்லை அந்த பியானோ டீச்சர் இருக்காங்களே, அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் சித்தப்பா, சீக்கிரமாக அவங்க வேறு வீட்டில் இல்லை, அந்த குழந்தைக்கு பயங்கரமான ஃபீவர் காய்ச்சல்லாம் இருந்திருக்கும். அது முடிஞ்சோன்னே என்ன பண்ணதில்லை, ஒரு டாக்டர் வர வச்சுருவாங்க. ஒரு டாக்டரம்மா மேடம் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. அவங்க கொஞ்சம் மருந்து வாங்கி எழுதி கொடுக்குறாங்க. இந்த மருந்தெல்லாம் வாங்கி நீங்கள் சீக்கிரமாக 150 ஃப்ரான்ஸ் வரும், அந்த காசு வரும், வாங்கி கொடுத்துருங்க அப்படின்ட்டு. காசும் அதிகமாக இருக்காது. சரி நான் நான் எப்படியாவது வாங்கி கொடுத்துருன்னு இவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட அந்த வீட்டிலேருந்து அவங்களும் பியானோ டீச்சர் தான். அந்த பொண்ணு இருக்காங்களா அவங்களும். அதில் பார்த்தா அந்த அம்மா பையனோட பொண்ணு வரும். அவங்க அம்மா வருவாங்க அந்த பையனோட. அது வந்தோடனே என்ன ஆச்சுன்னு கடை, இல்லை உங்கள் பொண்ணுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனால் நான் வந்து டாக்டரை கூட்டி இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டாங்க, இப்போ கொஞ்சம் மாத்திரை வாங்கி கூட சரியான. அப்போ இவங்கள்ட்ட காசு இல்லை. நேரம் என்ன பண்ணுவான், அவனுடைய ஃப்ரெண்டு வீடு இருக்குமே அங்கே போவான். அங்கே போய் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்க எனக்கு ஒரு 50 ஃப்ரான்ஸ் இருந்தால் கூட கொஞ்சம் காசு வேணும் மருந்து வாங்குறதுக்கு, மெடிசன் வாங்குறதுக்கு, நான் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தரேன்னு வாங்கிட்டு நேராக வந்தவுடனே இதுதான் வந்து அந்த
மியூசிக் அந்த பியானோ டீச்சர் இவங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். இவங்க குழந்தைக்கு தான் உடம்பு சரியில்லை. அதோட பார்க்குற ஆயத்தில் இவங்க 2 பேரும் பார்த்தோன்னே 2 பேரும் பற்றி 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே நீ தான் எல்லாம் ஹெல்ப் பண்ணி என் மகளை கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ செலவாச்சுன்னு எனக்கு தெரியல கணக்கு போடுறா. கணக்கு போட்டு பர்ஸ் எடுத்திருந்தா 150 ரூபா வந்திருக்கும். இதை நீ காசு வச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்ககிட்ட காசு அதிகமாக கிடையாதுல்ல, அந்த காசை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு 2 பேரும் கொடையை பிடிச்சிட்டு அண்ணன் நம்ம வீட்டுக்கு போகலாமே வாங்கின நல்ல ஒரு காரியம் பண்ணியிருக்கான்னு மறுநாள் என்ன ப்ராக்டிக்கல் இவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. அதனால் அந்த பியானோ டீச்சர் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்கள பியானோ வாசிக்கிறாங்க. இவனு சொல்லுவான் நானும் ஒரு பியானோ கலைஞர் தான் அப்படின்னு இவங்க 2 பேரும் மனம் வெட்டி பேசுகிறாங்க. இவங்க 2 பேரும் பேசுனா இவங்க 2 பேருக்கு ஒருத்தர் வந்து பிடிச்சி போகிறோன்னா எப்படி சொல்ல முடியாமல் இருக்காங்க. இவங்க இந்த குழந்தைய பார்க்குற சாக்கில் தினமும் வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், ரெமி வந்து இங்கே பார்க்க வருவார். இதை வந்து அந்த பொண்ணு நம்ம மரியான் பார்த்துருவா. நம்ம சித்தப்பா வர அந்த வீட்டுக்கே போகிறாரு, அவங்களே இப்போ எங்கே நம்மளை விட்டு ஒரு விலகி போயிடுவாரோ நமக்கு பயமாக இருக்குது அப்படின்னா கடைசியாக சித்தப்பா நீங்கள் வந்து அந்த பியானோ டீச்சரை வந்து விரும்பி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால் லாஸ்ட்டாக ஒன் ட்ரிப்புன்னு அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்துட்டு மறுநாள் அவளும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க. வந்து பார்த்தும்போது அவருடைய பார்வை பூரா நம்ம ரெமியோட சித்தப்பாவோட பார்வை பூரா அந்த டீச்சர் மேலே இருக்கும். மரியாதை அப்படியே திரும்பி பார்ப்பா, அவன் மூஞ்சியும் இவன் மூஞ்சியும் 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தால் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இனிமேல் நம்ம இருந்தால் நம்ம சரியாக வர்றது, சித்தப்பா வந்து நல்ல பொண்ணோட நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்கலாம், நம்ம வந்து நம்ம அப்பா கட்டி நம்ம போயிடலாம் அப்படின்னு மனந்திருந்து இனிமேல் நம்ம போகணுன்ட்டு அப்போ நிப்பாட சித்தப்பாட சொல்கிறோம், சித்தப்பா நாங்கள் கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு. என்னம்மா சொல்ல போகிற, வா நீங்கள் உள்ளே வா அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாப்புல. உள்ளே கூட்டி போய் என்ன சொல்கிறா, நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், நீ வந்து அந்த பியானோ டீச்சரையே பார்த்துக்கிட்டே இருக்கிற, எப்போ பார்த்தாலும் அவங்க வீட்டுக்கே போயிட்டுருக்குற, நீ வந்து என்னை மறக்க ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன், நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் விரும்புகிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி வச்சு என்னை கட் பண்ணால் இவங்க 2 பேரும் இங்கே என்ன பண்ணால் வீட்டில் டின்னர் சாப்பிட்றது ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. பியானோ டீச்சரும் நம்ம ஹீரோவும். அங்கே பார்த்த உடனே இவங்களுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், சிரிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணிட்டா பார்ட்டிக்கு வராரு. ஏன்னா நம்ம மரியனுடைய அப்பா சார்லி வந்து ஒரு பார்ட்டியில் இருப்பார். அந்த பார்ட்டியில் அந்த ஹாலில் வந்தோடனே அங்கே அப்பா உட்காந்துருக்காரு. பார்த்தோன்னே என்னம்மா இந்த நேரத்தில் இங்கே வந்த, எங்கே உங்கள் சித்தப்பா வேலை காணோம் அப்படி. இல்லை சித்தப்பா வரல, நான் மட்டும்தான் வந்திருக்கேன், ஏம்மா எதுவும் பிரச்சனையா உனக்கு? ஒன்றும் இல்லை, இனிமேல் அப்பா நான் உங்கள் கூடவே நான் இருக்க போகிறேன், இதை தான் நான் ஆரம்பம் நீ கேட்டேன், என் கூட இனிமே எங்கேயுமே நீ போகாதுன்னு அப்பா கிட்டே வந்து தஞ்சமாயிட்டா. இங்கே வந்து சித்தப்பா தேடுறாரு வீட்டில் வந்து, எங்கே போயிட்டா மரியான் தேடுறாரு, எங்கேயுமே மரியானை காணோம். ஒருவேளை பியானோ டீச்சர் வீட்டுக்கு போயிருப்போம் அங்கே வந்து பார்க்குறதுக்கு அங்கே ஓடி வர்றாப்புல. அங்கே ஓடி வந்தால் அங்கேயும் பார்க்குறான், 4 பக்கமும் சுற்றி பார்க்குறேன், எங்கேயுமே இல்லை. அப்போ பார்த்துட்டு மறுபடியும் சரி அந்த வீட்டுக்காவது நம்ம போகலாம். அப்போ அந்த 2 ஃபோட்டோயும் ஒன்றா எடுத்து அம்மா பக்கத்துலேயே அவளை வச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்தால் பியானோ டீச்சர் அவங்க பெட்டில் படுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அங்கே வந்து மெதுவாக பார்க்குறாரு. பார்த்தோன்னே அப்புறம் என்ன, அவங்க 2 பேரும் உட்காந்து அவங்க 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்றா இருந்துட்டு இவங்க 2 பேர் இவங்க உண்மையாக லவ் பண்ணி சரி நம்ம இனிமேல் நம்ம கல்யாணம் முடிச்சுட்டு ஒன்றா இல்லைன்னு இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்றத எந்த குழந்தைய பார்க்க வந்து அந்த குழந்தை அவங்களுடைய பெண் குழந்தை அங்கே பார்த்து ஒரு தூரமாக பார்த்துட்டு இருந்தால் இந்த குழந்தை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த படத்தை இங்கேயே முடிக்கிறாங்க. இதனோட எதுனா எவ்வளோ தான் ஒதுங்கி போனான்னு ஆம்பளைன்ற சித்தப்பா இருந்தாலும் அந்த 14 வயசு பொண்ணுடைய கட்டாயத்தினால தான் செய்ய முடியாத ஒரு தவறை அவர் செஞ்சிட்டாரு. இதை சமாதானம் ஏற்றுக்குமா இல்லையான்றது முடிவை நீங்களாக சொல்லுங்கள் நண்பர்களே.